வணக்கம் நண்பர்களே, என் வாழ்க்கை பயணம் சீரீஸ்ல இது நாள் 6. இன்னைக்கு காலைல 6 மணிக்கெல்லாம் எழுந்துக்கினேன். ஏன் எழுந்தேன்னா டீ போடுறதுக்காக பால் சூடு பண்ணிக்கிறாங்க. பால் கேட்டுருச்சு. அதனால தான் என்னை எழுப்பி கடைக்கு போய் பால் பாக்கெட் வாங்கிட்டு வரான்னு சொல்லிட்டாங்க. கடைக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்த உடனே 6:30 மணி அளவுல நடைப்பயணம் போலான்ட்டு கிளம்பிட்டேன். இந்த சின்ராசு பயங்கரமான உறக்கத்துல இருந்தான். அந்த மாதிரிதான் நானும் எந்த கவலையும் இல்லாம இருக்கணும்னு நினைக்கிறேன். நான் பிரச்சனை 360 டிகிரில சுத்தி வந்து அடிக்குது. இந்த ஸ்கிரீன்ல பாக்குறீங்களே, இங்க வந்து லெஃப்ட் சைடு எடுத்தா ஒரு பயங்கரமான ரூட் இருக்கு. ஏற்கனவே அங்க ஒரு டைம் போனேன், ஆனா தனியா போறதுக்கு கொஞ்சம் பயமா இருக்கு. அது கொஞ்சம் எர்சல் பொருசலான வழி. அங்க போயிட்டு மாட்டிங்கன்னா வரத்துக்கு வழி தெரியல. அதனால கழிச்சு இன்னைக்கு ஒரு செம்மையான சன்ரைஸ் பார்த்தேன். அதை பார்த்துக்கினே போகும்போதுதான் ஒரு மரம் என் கண்ணில் பட்டுச்சு. இந்த மரம் நான் வந்து நிஜத்துல பார்த்ததே இல்லை. இன்னைக்குதான் முதல் முறை போய் கிட்ட போய் பார்த்தேன். இந்த மரம் பேர்லாம் எனக்கு தெரியாது. ஆனா உங்க இன்ஸ்டாகிராம்ல உங்களுக்குன்னு ஒரு ஃப்ரெண்ட் இருப்பான். அவன் இந்த மரத்தாண்ட போயிட்டு அதுல இருக்கிற பூவெல்லாம் பிரிச்சு கையில வச்சுன்னு முகத்தை மறைச்ச மாதிரி ஒரு போஸ்ட் போட்டு இருப்பான். இந்த சேம் ஸ்பாட்ல இத்தனை ஃப்ரெண்டுங்க போட்டோ எடுத்துக்கிறாங்களேன்னு எனக்கு ஒரு ஞாபகம் வந்துச்சு. சரி, பக்கத்துல எதனா பார்க் இருக்கா நம்ம ஊர்ல அப்படின்னு நான் தேடி பாக்குறேன், கிடைக்கல. கூகுள் மேப்ல போட்டு பார்த்தா இன்னும் 4 கிலோமீட்டர் போடா அப்படின்ற மாதிரி காட்டுச்சு. நானும் நடந்து போறேன். ஒரு கட்டத்துக்கு மேல நடக்க முடியல, காலெல்லாம் எரியுது. சரி, வந்த வழியை பார்த்தே கிளம்பிடுவோம்ட்டு கிளம்பிட்டேன். ஆனா ரொம்ப தூரம் நடந்து போறதும் ஒரு நல்ல ஃபீல் தான். அதான் போற வழியில என்னால சும்மா இருக்க முடியல. இன்னைக்கு திங்கட்கிழமை வேற ஒன் பீஸ் எபிசோட் வந்திருக்கும். 1160வது எபிசோடு இன்னைக்கு பார்த்துட்டேன். ஒரு துண்டு அனிமி வந்து திரும்ப ரீவாட்ச் விடலான்னு ஒரு ஐடியால இருக்கேன். அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்ததும் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டை ஸ்கிப் பண்ணிட்டு ஸ்ட்ரைட்டா லஞ்சுக்கு போயிட்டேன். லஞ்சுக்கு இன்னைக்கு ஒயிட் ரைஸும் XXL முட்டையை போட்டு சாப்பிட்டேன். அதுக்கப்புறம் என்ன, மீண்டும் மட்டையாயிட்டேன். அப்படியே வின்லாண்ட் சாகா அனிமி பார்த்துக்கினேன், ரீல்ஸ் பார்க்கறது, கேம் விளையாடுறது. அதுவே ரிப்பீட் பண்ணும்போது பயங்கரமான காத்து. ஜன்னலை சாத்திட்டு திரும்ப கொஞ்ச நேரம் கேம் விளையாட்டு திரும்ப ஜன்னலை திறந்து பார்க்கணும், பயங்கரமான மழை. திரும்பவும் அப்படியே ரீல்ஸ் உறக்கம் அப்படியே இருந்தேன். கொஞ்ச நேரம் கழிச்சு டின்னருக்கு சப்பாத்தி கொடுத்தாங்க. அதை சாப்பிட்டு அதோட 4 முடிச்சுன்னா பைக்